இது வந்து முருங்கை ஈர்க்கு சூப்பு. முருங்கைக்கீரை உருவினதில் சின்ன காம்பாக இருக்கிற பகுதிகளை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு சூப் வச்சு குடித்தா ஜாயிண்ட் பெயின்ஸ்லாம் நல்லா போகும். ரொம்ப சுலபமாக வச்சிடலாம். இந்த மாதிரி முருங்கை ஈர்க்க தட்டிக்கின்னு அம்மியில் அது கூடவே 4 சின்ன வெங்காயம் 4 பல் பூண்டு வச்சு தட்டி எல்லாம் நல்லா அம்மிக்கல்லெல்லாம் கழுவி ஊற்றி ஒரு கப் வந்தது 1.5 கப் தண்ணி வச்சு ஒரு கொதி விட்டால் சூப் ரெடி ஆகிடும். சூப் வந்து சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இறக்குன பிற்பாடு மிளகுத்தூள் போட்டு கலந்து குடிச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சால் நல்லா கொதி வந்தாலே போதும். கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி குடிச்சிக்கலாம். சூப் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். கஷாயம் அதெல்லாம் தான் ரொம்ப சுண்ட காய்ச்சணும். 1 பங்கு, அரை பங்கா, 1 பங்கு, 1/4 பங்காலாம் காய்ச்சணும். சூப் வந்து அப்படி கிடையாது. பாருங்கள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கின்னு நல்லா கொதி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதி வந்து இப்போ கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் குடிக்கிற பக்குவம் வர வரைக்கும், சூடு வர வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வேணும்னா ஒரு குட்டி க்யூப், சின்ன க்யூப் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா சின்ன க்யூப் வெண்ணெய் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு சொட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பாருங்கள், சூப் வடிகட்டி எடுத்தாச்சு. செம்ம சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த இடுப்பு குறுக்கு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் இதுக்கெல்லாம் நல்லது. எப்போ முருங்கைக்கீரை பண்ணாலும் இந்த மாதிரி இளந்தண்டை உருவி எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.